மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். 1,00,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற ஒரு அரசு அதிகாரிக்கு 22 வருட கடுடைய சிறை தண்டனை தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்குது. அத்தோடு மரண தண்டனை கைதி ஒருவருக்கும் ஜனாதிபதி பொது மன்னிப்பு என்ற பேரில் ரகசியமாக விடுதலை கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்த விஷயம் தான் முன்னைய நாள் சுகாதார அமைச்சருடைய செயலாளர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்த விஷயம் வந்தால் இறந்து போன ஒருத்தருக்கு சத்திர சிகிச்சை செய்து பணம் அறவிடப்பட்டிருக்குது என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொளி தாங்கி வருது. இருபத்தி 22 வருட கடூழிய சிறை தண்டனை எங்க நடந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய தமுத்தேகம பிரதேச செயலகத்தில் காலி பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அரசு அதிகாரி 1,00,000 ரூபாய் பணம் லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டுல 22 வருட கடூழிய சிறை தண்டனையும் 30,000 ரூபாய் அபராதமும் பாதிக்கப்பட்ட மனுதாரருக்கு 1,00,000 ரூபாய் நட்டஈடு கொடுக்கிறதோட லஞ்சமாக பெற்ற அந்த பணத்தை உடனடியாக வசூல் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொழும்பு மேல் நீதிமன்றத்துடைய நீதிபதி சுஜீவ நிசங்க தீர்ப்பு வழங்கி இருக்கிறாரு. உண்மையிலே நாட்டை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு ஆரோக்கியமான செய்தியாக இருக்கும் என்பது மீசான் டிவியினுடைய பார்வை. 1,00,000 ரூபாய் லஞ்சத்துக்கு 22 வருட கடூழிய சிறை தண்டனை அப்படின்னு பார்க்கும் பொழுதோ நிச்சயமாக ஒவ்வொரு அரசு அதிகாரிக்கும் அரசியல்வாதிக்கும் நிச்சயமாக வயிற்றுல புலிய கரைச்சிருக்கும் என்பதுதான் இப்போது பேசப்படுகின்ற விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதிக்கு வாழ்த்தை சொல்லிக் கொள்ளணும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊழல் என்ற ஒரு விஷயத்தினால அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் சேர்ந்து பண்ணிய இந்த அக்கிரமத்தால தான் நாடு இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஒரு சம்பவம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனால நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2016 ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி அளவுல இவர் கைது செய்யப்பட்டாரு. கைதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு வியாபாரி அந்த பிரதேசத்தில் இருக்கிற மரங்களை வெட்டி மகரகம போன்ற பிரதேசங்களை வைத்து விற்கிறது தான் அவருடைய தொழில். முறையாக ஃபோமிட் எடுத்து அதை அறுத்து அவர் விநியோகம் செய்யற ஒரு வழக்காறுல இருந்ததுனால, மகாவலி பிரதேசத்துல காணி இருப்பதனால அங்கு ஒரு மரத்தை வெட்டுவதற்காக உடனடியாக பிரதேச செயலகத்துக்கு போய் இந்த ஒரு அனுமதியை பெறுறதுக்கு அவரு அந்த ஒரு அதிகாரியை அணுகிருக்கிறாரு. அதிகாரி என்ன பண்ணினாரு, மரந்தனை வெட்டணும், பரவாயில்ல, பணக்க தோஷத்துல 1,00,000 ரூபாய் பணம் தாங்களே எப்பரோட காரன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. பணத்தை கொடுக்குற சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு தகவல் சொல்லி கைக்கு மெய்யமாக ஆளை பிடிச்சி பத்திரமாக விசாரணைக்கு உட்படுத்தினதுல இதுவரைக்கும் அந்த வழக்கு ஓடிக்கொண்டிருந்ததுல நேற்றைக்கு முன்னைய நாள் இதனுடைய தீர்ப்பு வந்திருக்குது. இது மிக முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுது. இவருக்கு இப்போது வயசு 67. 22 வருஷத்துக்கு கூட்டும் பொழுதோ 89 வயது. வாழ்வே முடிஞ்சு போயாச்சு. இது மிகப்பெரிய ஒரு பாடமாக லஞ்சத்தோடும் ஊழலோடும் சம்பந்தப்படுகிறவர்களுக்கு இருக்கட்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வையாக இருக்கிறது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரண தண்டனை கைதிக்கு பொது மன்னிப்பு பேர்ல விடுதலை செய்யப்பட்ட சம்பவம். சிறைச்சாலை ஆணையகத்தின் ஆணையாளர் துஷார உப்புல்தனியை கைது செய்து அதுக்கான விசாரணை ஓடிக்கொண்டிருக்குது. இவருக்கான வழக்குக்கு அவரை மன்றுக்கு கொண்டு வந்த நேரம் தான் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்து வந்தவங்க சொன்ன ஒரு விஷயம் தான், இவங்களுக்கு புனை கொடுக்க வேணாம், இவங்களை விசாரணை துரிதப்படுத்தப்பட்டிருக்குது. இப்படியாக பொது மன்னிப்பு பேர்ல ரகசியமாக பல்வேறு நபர்களை விடுதலை செஞ்சிருக்கிறாங்க. 2009ஆம் ஆண்டு 2 பேரை தீட்டு கொளுத்திய சம்பவத்துல மரண தண்டனை கைதியாக இருந்த ஒரு பிரபலியத்தினுடைய மனைவியை விடுதலை செஞ்சிருக்கிறாங்க பொது மன்னிப்பு என்ற பேர்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு செய்தியை மன்றுல போட்டு உடைச்சு வச்சாங்க சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து வந்தவங்க. அது யார் பிரபலியம், என்ன 2 கொலைகள், தீட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்ததுல புத்தள மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, சுதந்திர கட்சியை பிரதித்துவப்படுத்தி பல்வேறு அமைச்சு பதவிகளை வகித்தவர் தான் மஹிந்த ராஜபக்சர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் மில்ரோ பெர்னாண்டோ. மில்ரோ பெர்னாண்டோ அவங்களுடைய அன்பு மனைவி மேரி ஜூலியட் மோனிகா. இந்த மோனிகா என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவரோட யாரோ ஒரு பெண்மணி தவறான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரிய எப்படியோ அதை பழித்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குறித்த பெண்ணை கடத்தினது மட்டுமல்ல, இதுக்கு உதவி அளித்த என்ற ஒரு சந்தேகத்துல வீட்டு பணிப்பெண்ணையும் சேர்த்து ஒரு இடத்துக்கு கடத்தி சென்று பயங்கரமாக தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொலை செய்த சம்பவம் நடந்தேறியது 1991 காலப்பகுதியில. அப்போது இவர் கணவர் மிகப்பெரிய ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்துல துரித கதியில செயல்பட்ட போலீசார் இந்த மரணத்துக்கு காரணம் என்னவா இருக்கும் பல்வேறு விஷயங்களை துருவி ஆராய்ந்ததுல கைது செய்யப்பட்டு முதலாவது குற்றவாளியாக காணப்பட்டது
இந்த மேரி மேரி ஒருவனை கைது செஞ்சு அதற்கான வழக்கு தாக்கல் எல்லாம் செய்யப்பட்டு வழக்கு ஓடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல 2005ஆம் ஆண்டு இதற்கான தீர்ப்பு வருது. திட்டமிட்டு கொளுத்தி 2 பெண்களை படுகொலை செய்த குற்றச்சாட்டுல இவருக்கான மரண தண்டனையை தீர்ப்பாக மேல் நீதிமன்றம் வழங்கியது. இதுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டாகும் பொழுது மஹிந்த ராஜபக்ஷ மிகப்பெரிய ஒரு பலத்தோடும் ஆட்சியில இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு வகையில பேசி கதைச்சி தேசிய மகளிர் தினத்தன்று விடுதலை செய்யப்பட்ட கைதிகளுடைய பேருக்குள்ள இந்த பெண்மனுடைய பேரையும் உள்வாங்கி விடுதலை செஞ்சிட்டாங்க. உண்மையிலே போயா தினங்கள்ல, கிறிஸ்துமஸ் தினங்கள்ல, சுதந்திர தினங்கள்ல விடுதலை செய்யப்பட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் மட்டும்தான் விடுதலை செய்ய முடியும். அது சாதாரண குற்றங்கள்ல ஈடுபட்டவங்களை மட்டும்தான் விடுதலை செய்ய முடியும் என்பது சட்டவாக்கம். ஆனா பெரும் குற்றங்களோட சம்பந்தப்பட்டவங்களை விடுதலை செய்ய முடியாது. அப்படி விடுதலை செய்யறதாக இருந்தால் ஜனாதிபதியினுடைய விசேட பொது மன்னிப்பு என்று வரணும். அப்படியான ஒரு விஷயத்திலேயே விடுதலை செய்யப்பட்டில்ல அந்த லிஸ்டுக்குள்ள இவட பேரையும் கடந்த காலங்களை போல வெளியிட்டு இவங்களையும் வெளியில விட்ட ஒரு விஷயம் இப்போது பூதாகரமாக மாறி இருக்கு. அடிச்சு பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்தா பொது மன்னிப்புன்ற பேர்ல அதிகாரத்தை பயன்படுத்தி குற்றவாளிகள் வெளியே வந்துருது. அப்படியா இருந்தா இந்த நாட்டுல அரசியல் பலம் உள்ளவங்க கொலை செய்யலாம், கொள்ளையடிக்கலாம், எந்த தவறையும் செய்யலாம். சட்டம் என்பது அவங்களுக்கு விதிவிலக்கல் ஒரு நிலை உருவாகி இருந்தது. முந்திருந்த அரசுகள் எப்படி எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு வந்துட்டா அவங்களை இவங்க காப்பாத்துறது, இவங்க அவங்களை காப்பாத்துறது, மாறி மாறி காப்பாத்துறது. இப்ப 3வது தரப்பு ஆட்சிக்கு வந்ததுனால இப்போது எல்லாருக்கும் விழிப்புதுங்க ஆரம்பிச்சிருக்குது. சட்டத்தை யாரும் கையில் எடுக்க முடியாது. அதிகாரம் தலைக்கரும் பொழுது இப்படியான விஷயங்கள் நடப்பதையும் பார்க்க முடியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரு விஷயம் மீண்டும் விசாரணைக்கு எப்படி வரப்போகுது, எப்படியான விசாரணை தொடங்கப்படாத என்னை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதம் கிடைக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு அடுத்த செய்தி சுகாதார அமைச்சனுடைய செயலாளராக கடமையாற்றிய ஒரு ஜக்கத்தை நேற்றைய தினம் கைது செய்து சிறைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. 8ஆம் தேதி வரைக்கும் இவரை விளக்கு முறையில வைக்க சொல்லியிருக்கிறாங்க. இவரை கைது செய்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் நேற்றைய தினம் அதே போல இவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கு ஓட ஆரம்பிச்சிருக்குது. சுகாதார அமைச்சர் உள்ள இருக்கிறாரு. செக்ரட்டரி வெளியே இருந்து என்ன பண்ண முடியும்? உள்ள போனா தான் ஏதாவது பண்ண முடியும். அவரையும் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. உள்ள நிறைய டைம் பாஸுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. டிவி பார்க்க முடியும். உங்களோட செய்திகள்லாம் எல்லா சேனல்லையும் ஓடிக்கொண்டு இருக்குது. அதோட சேர்த்து கரம்போர்டோடையும் டாம்பலகையோடையும் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு மஹிந்தானந்த அல்கமையும் அதே போல பெர்னாண்டோவும் சேர்ந்து எல்லாருமே நல்லா பண்ணா உள்ளுக்கு இருந்து நல்லா விளையாடலாம். உள்ள கொஞ்ச நாளைக்கு இருந்து பாருங்க, மக்களோட வழி புரியும் என்பது மீசான் டிவியோடைய வினயமான ஒரு வேண்டுதல். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையினுடைய நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் அகோஷி விஜயரத்னா அவங்க தன்னிடம் சிகிச்சைக்கு வருகின்றவர்களுக்கு சத்திர சிகிச்சை செய்ய வேணும் அப்படின்றதுக்காக இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, இதுக்கு தேவையான இவிடி என்று சொல்லப்படுகிற பொருட்களை கொள்வனை செய்யறதுக்கு ஒரு பரிந்துரையை செய்வா. அந்த பரிந்துரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வைத்தியசாலையில இல்ல வெளியில குறித்த ஒரு பாமசில இருக்கின்ற ஒரு விஷயத்த சொல்லி அங்கிருந்து அதை வாங்குறதுக்கான ஏற்பாடை செய்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு அவ கைது செய்யப்பட்டு இப்போது சிறையில் வைக்கப்பட்டா. அவங்க ஒரு மனு தாக்கலை செஞ்சிருந்தாங்க பிழை கேட்டு. அந்த பிழை விசாரணைக்கு வந்த நேரம் மன்றுக்கு அவரும் அவரோட சார்ந்து கைது செய்யப்பட்ட 2 நபர்களும் மன்றுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போது லஞ்ச ஊழல் ஆலைக்குழுவினர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு துணை கொடுக்க வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சாட்சிகளை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அரசியல் பின்புலம் இருப்பதனால இந்த விஷயத்தை செய்யறாங்க. இவங்களை வெளியே விடுறதுனால விசாரணைக்கு இது சிக்கலை தோற்றுவிக்கும் என்று கூறுறது மட்டுமல்ல, கடந்த காலத்துல விசாரணைகளை தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூளைச்சாவு ஏற்பட்ட ஒரு நோயாளி 5 தினங்களாக ஓடல வச்சிருந்து அவருக்கான சத்திர சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த இவிடி பொருட்களை வாங்குறதுக்கான கொள்வனவு செய்வதற்கான ஒரு விஷயத்தை செஞ்சு அதிலும் பணம் மோசடி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அவங்க இவங்களுக்கு பிணையை கொடுக்க கூடாது என்று சொன்னதுக்கு இணங்க நீதிமன்றம் இவங்களுடைய பிணையை மறுத்து உடனடியாக விளக்கமறியலுக்கு மீண்டும் சிறைக்கு அனுப்பி வச்ச சம்பவம் பதிவானது. கிட்டத்தட்ட 300 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் இப்படியாக வியாபாரம் நடந்ததாகவும் சொல்லப்பட்டது. இந்த ஒரு விஷயம் குறித்து இப்போது விசாரணையை முடுக்கி விடப்பட்டிருக்குது. இப்படியான மருத்துவர்கள் இருக்கும் வரைக்கும் நாடு எவ்வகையிலும் சுகாதாரத்துறையில முன்னேறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. என்னதான் இருந்தாலும் இப்படியான கரைபடிந்த கள்ளம் கொண்ட உள்ளம் படைத்த இப்படியான வைத்தியர்கள் சமூகத்திலிருந்து களையெடுக்கப்படவும் நிச்சயமா இவர்களுக்கான தண்டனையை கூடிய சீக்கிரம் நீதித்துறை வழங்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.